பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவனின் அருளால் புலர்ந்த இப்புதிய நாளுக்காய் நன்றி கூறுவோம். இன்று நம் தாய் திரு அவையானது அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருவிழாவை சிறப்பித்து மகிழ்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரியரை பெற்றுத்தர இங்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர், சென்னை லிபா மேலாண்மை கல்வி இயக்குனர் மற்றும் தெற்காசிய சேசு சபை உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர் அருட்பணி ஜோ அருண் சேசா அவர்களை நமது மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் அரசு அவரை பின்பற்றுவோருக்கு மட்டுமல்ல, உலகு அனைத்திற்குமான அரசு, முக்காலத்திற்குமான அரசு. எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று பிலாத்துக்கு பதில் கொடுத்த இயேசு உண்மையை நிலைநாட்டி மக்களுக்கு வாழ்வு வழங்கும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் பணி என்றார். தனது வாழ்வின் வழி தமது ஆட்சி, அன்பு, அமைதி, நீதி, சமத்துவத்தை கொண்ட அரசு என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இத்தகைய நம் இயேசுவின் அரசு உண்மையின் அரசு, நீதியின் அரசு, தூய்மையும் அருளும் நிறைந்த அரசு என்பதை நம் உள்ளத்தில் பதித்தவர்களாய் அவரது ஆளுகைக்கு நம் இதயத்தை திறந்து அவரது அரசுக்கு உகந்தவர்களாக வாழ வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரியரை பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் அருட்பணி ஜோ அருண் அவர்களின் பணி மென்மேலும் சிறந்திடவும், இறைப்பாதையில் நாளும் பயணித்து உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று எந்நாளும் மகிழ்வுடன் வாழ்ந்திடவும் அருள் வேண்டி இணைவோம் இவ்வன்பின் பலியில். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா?
இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன்தான் தலைவன். தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறவன் தலைவன் அல்ல. மக்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய பலவீனத்தை பலமாக்குகிறவன் தான் தலைவன் என்பதை இயேசு கிறிஸ்து அரசர் என்கிற விழாவிலே உணர்ந்து ஜெபிக்கவிருக்கிறோம். அதிகாரமும் ஆற்றலும் பலமும் ஆற்பலமும் பணபலமும் கொண்டவர்களெல்லாம் தலைவர்கள் அல்ல. பசித்து சுருண்டு கிடக்கிற பாமரனை அழைத்து அவனுக்கு சோறூட்டுகிற, காணாமல் போன ஆட்டை தேடுகிற, 99 ஆடுகளை விட்டு தேடுகிறவன் தான் அரசன் என்பதை சொல்லுவதற்காக இந்த திருவிழா இருக்கிறது. அவருக்கு இருந்த பலம் அதிகம், ஆற்றல் அதிகம். ஆனால் நமக்காக சிலுவையை சுமந்து தன்னை தாழ்த்தி கொண்டவர் நம் அரசராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஒரு கிறிஸ்தவனுடைய பலம் என்பது பலவீனமானவர்களையும் பலம் இழந்தவர்களையும் இழக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய சுமைகளை சுமக்கிறது தான் நம்முடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வை வாழாமல் இருந்த பொழுதுகளை எல்லாம் நினைத்து பார்த்து, என்னுடைய பணம் யாருக்காக செலவழித்தேன்? ஏழைக்கா? என்னுடைய அதிகாரத்தை யாருக்காக பயன்படுத்தினேன்? ஏழைகளை உயர்த்தவா? அப்படி செய்யவில்லை என்றால் மனம் வருந்தி நம்மை நாமே இந்த திருப்பலிக்கு தகுதியாக்கிக் கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னத
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற எங்கள் இறைவா, அனைத்துக்கும் அரசனான அன்பார்ந்தவும் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தையும் மாண்புக்குரிய உமக்கு அவர்களெல்லாம் பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 முடிய. அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே. உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக.
வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைத்திரு வசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்துக்கொண்டு கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1992 ஆண்டு ஒரு மனநல காப்பகத்துக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று எங்கள் சபையில் ஒரு குருவாக இருந்த அவருடைய சகோதரர் அங்கே மனநலம் குன்றி மென்டலி ரிட்டார்டட் ஆகி அவர் அங்கே இருந்தார். ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று பார்ப்பேன். ஒரு நாள் அவர் திடீரென்று எழுந்து அங்கிருந்த செவிலியரிடம் சென்று, என்னுடைய ஹார்ட்டு முழங்காலுக்கு வந்துவிட்டது, தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் இப்படித்தான் எதையாவது சொல்வார்கள் என்று சொல்லி அந்த செவிலியர் நர்ஸ் ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்து வைத்து நெஞ்சில் வைத்து, இங்கு தான் உங்கள் ஹார்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க என்று சொன்னார். உடனே அவர், என்ன படித்த நீ? டாக்டருக்கு படிச்சியா, செவிலியருக்கு படிச்சியா, என்ன படித்த நீ என்று சொல்லி டாக்டர்கிட்ட போய், என் ஹார்ட்டு என் முழங்காலில் நிற்கிது சார், ஏதாவது பண்ணுங்க, மருந்து கொடுங்க என்று கேட்டார். அவரும் இதே போல் அந்த நர்ஸை போல சொன்னார். உடனே அவர் மேலே 4வது மாடி போய் டெரஸில் போய் மேல் மாடியில் இருந்து, நான் சாகப் போகிறேன் என்று சொல்லி குதிக்கலாம் என்று மேலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் எங்களெல்லாம் அழைத்தார்கள்.
எல்லோரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். காவல்துறை கூடியிருக்கிறது. அங்கே இந்த வலையெல்லாம் போட்டு காத்திருக்கிறார்கள். அவர் நான் குதிப்பேன், சாகப் போகிறேன், முழங்காலிருந்து கீழே என்னுடைய ஹார்ட் இறங்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்தக்கூடிய வாயிற்காப்பாளர் வாட்ச்மேன் அங்கே இருக்கிறவரு சொல்லி, அவருக்கு ஃப்ரெண்டு ஒரு இட்டாலியன் பிரதர் இருக்கிறார், அவர் வந்தார்னா இவர் சொல்கிறத கேட்பார் என்று சொன்னார்கள். அவரை அழைத்து வந்தார்கள். அந்த பிரதர் வந்த உடனே அவரை கூப்பிட்டு கேட்டார், ஜான் கம் டவுன், ஐ ஹாவ் அ டெக்னிக், ஐ வில் ஹீல் யூ. நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், தயவுசு கீழே வா நான். அவர் சொன்ன உடனே அவர் கடன்னு கீழே இறங்கி வந்துட்டார். வந்து 2 பேரும் ஒரு ரூமுக்குள்ளே போனாங்க. 1 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள். அவன் அந்த மென்டலி ரிட்டார்டட் பர்சன் அவர் சொல்கிறார் அவர்கிட்ட, பிரதர்கிட்ட, தேங்க்யூ பிரதர், இங்கே இருக்கிற டாக்டர்கள்லாம் காப்பாற்ற முடியல, ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. நாங்கள் எல்லோரும் அந்த பிரதரிடம் கேட்டோம், பிரதர் என்ன பண்ணீங்கன்னு. அவர் என்கிட்ட சொன்னார், ஹார்ட்டு இன்னும் முழங்காலில் இருந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க? எஸ், முழங்காலில் தான் இருக்குது. மை காட், என்ன சாப்பிட்ட? வாட் ஹேப்பன் டு யூ? கவலைப்பட, இந்த முழங்காலிருந்து இன்ச்சா நான் மேலே ஏற்றி கொண்டு போய் மறுபடிக்கும் உன் ஹார்ட் இருக்கிற இடத்துலையே வச்சிட்றேன், கவலைப்படாது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சா தள்ளி இடையில கமர்ஷியல் பிரேக்கெலாம் விட்டு கொண்டு போய் திரும்பி வச்சிட்டார். சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து அரசன் என்கிறவன் இந்த செவிலியரை போல, டாக்டரை போல இருப்பார். அவர் யார்? அவருடைய பலவீனம் என்ன? அவர் என்ன வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஹார்ட் இங்கே தான் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் அந்த பிரதர் அவரை போல தன்னை தாழ்த்தி கொண்டார். அவரும் ஒரு மென்டலி ரிட்டார்டராக மாறினார். அவர் இங்கே இருக்கிற, yes, he's here, but I will take you back. கிறிஸ்து அரசர் விழாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் மனுவுரு எடுத்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து அரசர் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு எங்கே பொருள் இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து, இயேசு மனுவுரு எடுத்தது தான். தன்னை தாழ்த்தி கொண்டே இறைவன் என்கிற நிலையில் இல்லாமல் என் மக்கள் படுகிற துயரத்தை போக்க வேண்டும், அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், அவர்கள் வீழ்ந்து கிடக்கிற இந்த மானுடத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் மேலே இருந்து சொல்லலை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு நம் துயரத்தை பார்த்து, நம் துயரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நம்முடைய சிலுவைகளை எல்லாம் சுமந்து நமக்கு ஒரு மீட்பை தந்தார். தன்னை தாழ்த்தி கொண்டார். அரசத்துவம், த கிங்டம், வலிமை, ஆற்றல் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் சிலுவையில் தான் இருக்கிறது. ஒரு தலைவன், கிறிஸ்து அரசர் என்று சொல்லுகிறோமே, ஒரு அரசன், ஒரு கிங், ஒரு பெரிய பலம் நிறைந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பவர் அரசர் அல்ல. கோடிக்கணக்கில் பணம் வைத்துக் கொண்டு மக்களை ஆளுகிறவன் தலைவன் அல்ல. உண்மையிலேயே எங்கெங்கெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் யாராலெல்லாம் வலியோடும் துயரத்தோடும் வேதனையோடும் காயங்களோடும் இருக்கிறார்களோ, அவருடைய வலியை புரிந்து கொண்டு அவர்களுடைய சுமைகளை சுமக்கிறவன் தான் உண்மையான அரசன் என்பதைத்தான் இன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். என்னுடைய அரசு உங்கள் அரசை போன்ற அல்ல. அப்படி இருந்திருந்தால் எனக்கு காவலர்கள் இருந்தார்கள். we had an army. மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இருந்தார், என்னை காப்பாற்றி இருப்பார்கள். But my kingdom is not your kingdom, like your kingdom. உன் அரசை போல அல்ல. நான் உண்மையை சொன்னேன். என்னை சிலுவையில் அறைந்தார்கள்.
ஏன்? உங்களுக்காக நான் சுமந்தேன். அன்புக்குரியவர்களே, தலைவன் என்று சொல்லுகிறவர், தலைவி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பதவி சுகத்தில் இருப்பவர்கள் தலைவராக நாம் பார்க்கக்கூடாது. தலைவி என்று சொன்னால், தலைவன் என்று சொன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன், பணிவு கொண்டவன், பணிவு கொண்டவள். அதிலிருந்து தான் பணித்துவம் வருகிறது. அந்த பணி செய்கிறவன், அந்த பணி என்ன? உண்மையை உரைக்கவே வந்தேன், உண்மை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகுக்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். அந்த உண்மையை சொன்னால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அடி வாங்க வேண்டும், மிதி வாங்க வேண்டும், அவமானப்பட வேண்டும். இயேசு அவமானப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் துயரப்பட்டார். அதனால் அவர் அரசர். யாரெல்லாம் கண்ணீரோடு இருந்தார்களோ அவர்களுடைய கண்ணீரை துடைத்தார். அதனால் அவர் அரசர். ஆற்றலும் வலிமையும் அதிகாரம் பதவி வைத்திருந்ததால் அல்ல. ஆகவே இன்றைய திருவிழா கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்வில் கணவன் என்பவன் அதிகாரத்தை பயன்படுத்தி மனைவியை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அடிமையாக வைத்திருக்கிறாரா? அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. பணம் மட்டும் வேண்டும், பதவி மட்டும் வேண்டும், மக்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு அரசு இருக்கிறதா? அரசியல்வாதி இருக்கிறாரா? ஒரு தலைவர் இருக்கிறாரா? அது உண்மையான நேர்மையான அரசியலாக இருக்காது. நம்முடைய வாழ்வில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, பலமற்று இருக்கிறார்களோ, பலத்தை இழந்திருக்கிறார்களோ, இழக்கப்பட்டு இந்த உலகம் வைத்திருக்கிறதோ, அவர்களை பலவீனமான உள்ளவர்களை பலமாக்குவதுதான் உண்மையான அரசத்துவம் என்பதை புரிந்து கொண்டு நம் வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் யாரெல்லாம் துயரப்படுகிறார்களோ, என இன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். பனையளவு நலமேனும் தன்னலத்தை பார்ப்பானோ மக்களிலே பதடியாவான் என்று நாடு எனக்கு என்ன செய்கிறது என்று கேட்காது, நாட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், பிறருக்காக எவ்வளவு துயரப்படுகிறேன், என் குடும்பத்தில் பிறருக்காக நான் எத்தனை நேரம் எத்தனை காலம் நான் துயரப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்த்து பிறருக்காக வாழ்ந்தால் துயரப்பட வேண்டும். அதுதான் சிலுவையின் ஞானம் என்பதை புரிந்து கொண்டால் தான் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அருகதை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சிலுவையின் ஞானம் கொண்ட தலைவர்கள் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். நீங்களும் நானும் அந்த சிலுவையின் ஞானத்தை புரிந்து கொண்ட தலைமைத்துவத்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க வேண்டும் என்று இறைவனிடம் அருளுக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்முடைய நம்பிக்கை கீதத்தை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ
போகிறேன். ஆ, ஆ, ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் இறைவன் கேட்க வேண்டும் என்றும் சொல்லி கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் தலைமைத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் தலைமைத்துவம் கிறிஸ்துவின் சிலுவை ஞானத்தில் அமைந்திட வேண்டும் என்று நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டுதலையும் எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடைகளை அனைத்து மக்களுக்கும் வேறுபாடுகள் இன்றி நிறைவாக வழங்கிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் தேவனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலம், ஆணவம், அகந்தை இவற்றை களைந்து மக்களுக்காக தங்களை தியாகம் செய்து வாழ்ந்திடவும், அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறுண்டு தவிக்கும் இவ்வேளையில் உம் இறைவார்த்தை அவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தையும் இறை அச்சத்தையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆயனே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் தூண்டுதலை நாளும் பெற்று இறைப்பணி செய்திடவும், நாங்களும் எங்களையே தாழ்த்தி கொண்டு எங்களின் பணிகளை திறம்பட ஆற்றிடவும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திடவும், அதன் மூலம் நீர் தரும் ஆட்சியில் பங்கு கொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில மணித்துளிகள் அமைதியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் எப்படி எங்களுடைய சிலுவையை சுமந்து எங்களை உயர்த்தினாரோ, எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் தாங்கி எங்களை பலமாக்கினவர்களை மாற்றினாரோ, அதை போல எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அவர்களை பலமுள்ளவராக நாங்கள் மாற்றுவதற்கு நீர் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ.
மறுத்தால் காற்றினில் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயர்வே. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வே, வான்மழை நின்றால் ஊற்றிலும் உயர்வே. செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வே. இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன்? மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூவென்று வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ, நான் காகித பூவென்று வருத்தமோ. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமா இருக்கின்ற எங்கள் இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் நாங்கள் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும்
அருளடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானதூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் அரியணையில் அமர்வோரும் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவின் ஞானம் சிலுவையின் ஞானம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக சிலுவையின் ஞானத்தை பெற்று நம்முடைய தலைமைத்துவத்தை வலுப்படுத்த மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் மகிழ்ச்சி பெற்ற இதனால் நாம் ஒவ்வொரு நிலையிலும் துணிந்து சொல்வதற்கு இயேசு கற்பித்து கொடுத்தவாறே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் மற்றும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அன்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியுடைய நீதியங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும், இந்த தொலைக்காட்சியையும் தமிழக ஆயர் பேரவையினுடைய இந்த ஊடகத்துறையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை பேராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியான நாள். அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. தமிழக திரு அவையின் மற்றொரு ஆளுமை என்று சொல்லலாம். அருட்தந்தை, பேரருட்தந்தை ஜோ அருண் சேசா அவர்கள் இன்றைக்கு நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி மிக அற்புதமான மறைவுரையை நமக்காக அவர் ஆற்றி நமக்காக ஜெபித்து நமக்கு ஆசி வழங்கியுள்ளார். இவர் லோயலா கல்லூரியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற லிபா என்ற நிறுவனத்தினுடைய இயக்குநராகவும், தற்போது தமிழக அரசினால் தமிழகத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவராக இவர் தமிழக அரசினால் இவர் பதவி அமர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே மிக அற்புதமான பணியினை செய்து கொண்டிருக்கின்ற தந்தை அவர்கள் இன்றைக்கு நமது மாதா தொலைக்காட்சி வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவம், அற்புதமான ஒரு காரியம். தந்தை அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும், தமிழக ஆயர் பேரனுடைய ஊடகத்தினுடைய தலைவர் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் பெயராலும் அவர்களை வாழ்த்துவதோடு அவர்களுடைய பணி சிறக்க தொடர்ந்து நமது ஜெபம் என்னாலும் உண்டு. அவர் இந்த சிறுபான்மை மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளின் கரம் கொண்டு மிக சிறப்பாக செயலாற்றிட நாம் அனைவரும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். அவருக்கு நாம் துணையாக இருப்போம். அவரது பணி சிறக்க நமது ஜெபங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரும். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாய் இருக்கின்ற எங்கள் இறைவா, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு நாங்கள் எந்நாளும் கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. வானின்று இறங்கிய உணவு நானின்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவீன். வானின்று இறங்கிய உணவு நானின்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவீன். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, போற்றி துதித்து பாடிடுவோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, போற்றி துதித்து பாடிடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.